அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இப்போது பிஒய்க்யூவை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு இந்த கொஷின்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1ல் ஆர்டர் வைஸ் கேட்டாங்க. குரூப் 1 எப்போ நடந்ததுன்னா ஜூன். குரூப் 4 எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை. ஜூன்லேயும் நடந்தது. போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. ஜூன் 2024 கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இது கிளியராக இந்த கமிஷன் என்ன, இந்த கமிஷன் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போன வருஷம் குரூப் 1 பிஒய்க்யூ படிச்சிருந்தா இந்த வருஷம் இது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ பிஒய்க்யூவில் இதுதான் ரொம்ப மேஜரான விஷயம். நம்ம ரிப்பீட்டடாக அந்த அட்லீஸ்ட் ஒரு 25 கொஷின்ஸாவது 20 கொஷின் மினிமம் 20 கொஷின்ஸாவது ரிப்பீட்டட் ஆகிடும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுன்னு இல்லை, நீங்கள் மற்ற கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரிப்பீட்டட் தான் வந்துட்டுருக்கும், ரிப்பீட்டடாக வரும் அது. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்பீட்டடை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா கவனிங்க. ஆல்ரெடி இந்த கொஷினோட நோட்ஸ் நம்ம சேனலில் குரூப் 1 2024 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நானே நோட் பண்ணி வச்சுருக்கேன் 2024 கேட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போது நம்ம இந்த கமிஷனை மட்டும் படிக்கக்கூடாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றின கொஞ்சம் ஐடியாவும் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னால் என்னென்னா இட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, ஸ்டாட்யூட்டரி பாடினா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் இதுலேயும் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னென்னா கான்ஸ்டியூஷன் புக்கிலே சொல்லப்பட்டிருக்கும், அந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க. இப்போ ஆர்பிஐ எடுத்துக்கோங்க. ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பவர்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் சொன்னால் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த ரிசர்வ் பேங்க்குக்கு எங்கே பவர் கிடைச்சிது அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1935 சொல்லியிருப்பாங்க. ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த பாடிக்கு பவர் கொடுக்குறது. பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக அந்த பாடிக்கு ஆர்பிஐயோ வாட் எவர் இட் இஸ் அதுக்கு பவர் கொடுப்பாங்க. அதுதான் ஸ்டாட்யூட்டரி பாடி. கான்ஸ்டியூஷனல் பாடினா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கும். ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா ஒரு சட்டத்தின் மூலமாக அதுக்கு பவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 263. எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 263னா என்னென்ன நெக்ஸ்ட் டைமும் கேட்கலாம். சரிங்களா? ஆர்டிக்கல் 263னா என்னன்றது குரூப் 1 2025 கேட்டாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறதுனால ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னால் என்னென்னு படிப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு கேட்கலாம். இந்த வாட்டி குரூப் 1 2025 இந்த கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், ரெக்கமெண்டட் பை சர்க்காரியா கமிஷன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், இல்லைன்னு நான் மறுக்கலை. பட் இது மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதை அப்படியே போட்டுறாமல் திரும்ப நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரிவைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்படி படிச்சிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1966 கொண்டு வந்தாங்க, மொரார்ஜி தேசாய் காலத்தில். அப்புறம் ராஜ்மன்னார் கமிட்டி 1969. இது எப்படி நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிப்பீங்க. அப்புறம் ஆனந்தபூர் சாஹிப் ரிசல்யூஷன் 1973. இப்போ வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம். இது ரெண்டும் ரொம்ப தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983. எல்லாமே இயர்ஸ் பாருங்கள், இதில் 3ல் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 4, அப்புறம் 6, அந்த மாதிரி 4, அதுக்கப்புறம் 6, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சர்க்காரியா கமிஷன். அப்புறம் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடாச்சல கமிஷன் அப்படின்னு சொல்லி புதுசாக சொல்லியிருப்பாங்க. அதனாலே நம்மளுக்கு கன்ஃபியூஸ். அது ஒன்றும் இல்லை. நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 2000 போட்டிருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் 50 வருஷம் ஆயிடுச்சு, கான்ஸ்டியூஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனை.
ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் ரிவ்யூ கமிட்டின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 அதோட கமிஷன் பேர் என்னென்னா வெங்கடாச்சலயா கமிஷன், அவ்வளோதான். ஓகேங்களா. எப்போ சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா March 31, 2002. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புன்ச்சி கமிஷன் 2007. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு நிமோனிக்ஸாக, ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போது PQRS, ஓகேவா. PQRS ABCD, இந்த Q அடிச்சிருங்க, இந்த P தூக்கி இங்கே போட்டுருங்க. அப்போது RSP. ராஜ்மன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், புன்ச்சி கமிஷன், இதுக்கு நடுவில் வெங்கடாச்சலயா கமிஷன், அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த RSPன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு ஞாபகம் வந்துடும். மேஜராக ராஜ்மன்னார் கமிட்டியாக சர்க்காரியா கமிஷனாக இதில் தான் டவுட் வருமே. ஓகேவா. ஸோ Q எடுத்துகிட்டு இந்த P இந்த பக்கம் போட்டுருங்க. RSP ராஜ்மன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், புன்ச் கமிஷன், நடுவில் வந்து வெங்கடாச்சலயா கமிஷன் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. மேஜராக பார்த்தீங்கன்னா ராஜ்மன்னார் கமிட்டி, RS சர்க்காரியா கமிஷன், புன்ச் கமிஷன். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 2 வந்து ஃபஸ்ட்டு, RS 3 வந்து நெக்ஸ்ட்டு, P கடைசியாக புன்ச் கமிஷன். ஓகேங்களா. இதுவே கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக புன்ச் கமிஷன். ஆன்சர் இஸ் D. ஓகேவா. ஸோ PYQவை இந்த நோட்ஸை நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எந்த புக்கில் படிக்கிறீங்களோ அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம் டைமில் ரிவிஷனுக்கு உதவும். ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.